ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நிறைய திருமணமான ஆண்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பற்றி தான். மனைவி கணவனிடம் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு பெரிய கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் அவர். கம்பெனி சம்மந்தப்பட்ட சகல விஷயங்களிலும் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு. முதல் ஆளாக ஆஃபீஸுக்கு போகணும், வீடு திரும்ப இரவு 10 மணி கூட ஆகலாம். இதனால் வீட்டில் தினமும் மனைவியுடன் சண்டை. பெண்டாட்டி பிள்ளையை கூட கவனிக்க முடியாமல் பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாணம் எதுக்கு, குழந்தைகள் எதற்குன்னு தினமும் மனைவி கிட்ட பேச்சு வாங்க வேண்டி இருக்குது. அந்த மனிதர் ஒரு முறை ஒரு குருவை சந்தித்தார். அவரிடம் இந்த பிரச்சனையை சொல்லி, நான் ஓடி ஓடி சம்பாதிப்பது என் மனைவி பிள்ளைகளுக்கு தானே, ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் என்னுடன் தினமும் சண்டை போடுகிறாள் என் மனைவி. உங்களிடம் என் மனைவியை அழைத்து வருகிறேன், நீங்கள் தான் அவளுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். குரு அமைதியாக கேட்டுவிட்டு சொன்னார், எந்த மனைவியும் தன் கணவன் பொழுது விடிந்து பொழுது போகும் வரை தன்னுடனேயே இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. ஒரு மனைவிக்கு வேண்டியது குவாலிட்டி டைம் தானே ஒழிய குவான்டிட்டி டைம் அல்ல. உங்கள் பிஸியான வேலைக்கு நடுவே மனைவியிடம் ஒரு நாளைக்கு 10 நிமிடம் தான் பேச முடியும் என்றால் கூட பரவாயில்லை. ஆனால் அந்த 10 நிமிடத்திலும் ஆஃபீஸ் பற்றி சிந்திக்காமல் கண்களை திறந்து மனைவியை பாருங்கள். கடனேன்னு பார்க்காம, திருமணம் செய்து கொண்ட புதிதில் உங்கள் மனைவியின் முகத்தை எப்படி ஆவலோடும் ரசனையோடும் பார்த்தீர்களோ அந்த மாதிரி மனைவியின் அழகை கணவன் ரசிக்க தொடங்கிவிட்டால் அங்கே வாய் சண்டை ஏன் வரப்போகிறது? மனைவியின் முகத்தை பார்த்து ரசிப்பது மட்டுமல்ல, அவள் புதிதாய் ஒரு ஹேர் ஸ்டைல் செய்திருந்தால் அது பற்றி பேசுங்கள். இட்லி ருசியாக இருந்தால் என் மனைவி கைப்பட்டாலே இட்லிக்கு தனி ருசி வந்துவிடும் என்பது போல வெறும் வாய் வார்த்தையாகவோ வீண் புகழ்ச்சியாகவோ தெரியாதபடி மனைவியின் நல்ல விஷயங்களை, குணங்களை அடையாளம் கண்டு பாராட்டுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே கூட இந்த முகஸ்துதி வேண்டுமா? அப்புறம் அந்த உறவுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்காதீர்கள். இது முகஸ்துதி அல்ல, நிஜஸ்துதி. இறைவனை பிரார்த்திக்க நாம் சொல்லும் சகஸ்ரநாமத்துக்கு கூட ஸ்துதி என்றுதான் பெயர். இறைவனுக்கே இந்த ஸ்துதி பிடிக்கிறது என்றால் மனித பிறவியான உங்கள் மனைவிக்கு எப்படி பிடிக்காமல் போகும்? உங்கள் மனைவி உங்களுடன் சண்டை போடுவதன் முதல் காரணம் உங்கள் கவனத்தை தன் பக்கம் இழுப்பது. நீ எனக்கு சொந்தம், வேலை, ஆஃபீஸ், அது இது என்று எதற்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என நினைக்கிறாள் என்று அர்த்தம். இத்தகைய அன்புமிக்க மனைவி கிடைத்ததற்கு நீங்கள் உண்மையில் பெருமைதான் பட வேண்டும். குரு இதையெல்லாம் அந்த மனிதரிடம் சொல்லிவிட்டு கடைசியாக, நான் சொல்லிய வழிமுறைகளை கடைபிடியுங்கள், இதில் எதுவுமே பலன் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் மனைவி உங்களிடம் சண்டை பிடிக்கும்போது அதையும் ரசிக்க ஆரம்பித்து விடுங்கள் என்றார். குழப்பத்துடன் சென்ற அந்த மனிதர் 1 வாரம் கழித்து மகிழ்ச்சியுடன் மீண்டும் குருவை பார்க்க வந்தார். சுவாமி, நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. உங்கள் அறிவுரையை கடைபிடித்ததில் ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் ஒருவர் மேல் இன்னொருவர் வெறுப்பில்லாமல் மனம் விட்டு பேசிக்கொண்டோம். நன்றி என்றார். கணவன் மனைவி உறவில் முக்கியமானது ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அக்கறை. அடுத்தது இருவருக்கும் இடையே மலரும் நட்பு. தூய நட்பில்தான் சம்பந்தப்பட்ட இருவரும் சமமாக இருப்பார்கள். எந்த ஒருவரும் மற்றவரை விட தான் உயர்ந்தவர் அல்லது தாழ்ந்தவர் என்று எண்ண மாட்டார்கள். ஒருவரை ஒருவர் கவிழ்த்து விட திட்டமிட மாட்டார்கள். கணவன் மனைவி இடையே நட்பு மலரும் போது அந்த உறவு புனிதமானதாக மாறும். 3வது கருணை. கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள் செய்வது இயற்கை. ஒருவர் செய்யும் தவறை மற்றவர் மன்னிக்கும் நிலைதான் இல்லற வாழ்வின் உன்னத நிலை. இந்த நிலையை அடையும் போதுதான் கணவன் மனைவி உறவு முழுமையடைகிறது. புரியாத புதிருக்கு இப்போ கொஞ்சம் விடை கிடைச்ச மாதிரி இருக்குதா? கண்டிப்பாக இது பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு கதை போமாவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.